இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.16ல் 7th சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். y is equal 2x square minus 3x minus 5 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி 2x square minus 4x minus 6 equal 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், முதல்ல கொடுத்துருக்க சமன்பாடை வச்சு அதுக்கான வளைவரை சரிங்களா. வளையை கண்டுபிடிக்கிறதுக்கு புள்ளியை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி வளைவரை குறித்ததுக்கப்புறம் ரெண்டு சமன்பாட்டையும் சால்வ் பண்ணாங்கன்னா நமக்கு அதுலேருந்து புதுசாக ஒரு சமன்பாடு கிடைக்கும். அதுக்கான நேர்கோட்டு புள்ளிகள் கண்டுபிடிச்சி கிராஃபில் மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த வளைவரையும் இந்த புள்ளியும் எங்கே வெட்டுதோ அந்த மதிப்பு தான் இந்த சமன்பாட்டுக்கான தீர்வு. எப்பயுமே இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தீர்வு எடுத்து எழுதும் போது ஃபஸ்ட் சமன்பாடு எடுத்து எழுதி தீர்வுன்னு எழுதக்கூடாது. எந்த சமன்பாட்டு கேட்டிருக்காங்க தீர்வு, ரெண்டாவது இருக்க சமன்பாட்டுக்கான தீர்வு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு வரைபடத்தை வரைய சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்றதை ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்க நமக்கு, y is equal 2x square minus 3x minus 5 கொடுத்துருக்காங்களா. எப்பயும் போல் எக்ஸுக்கான மதிப்பு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, -3. இப்போ மைனஸ் என்னும்போது எக்ஸோட மதிப்பு நம்ம எப்படி எடுப்போம், -2லேருந்து 7 வரைக்கும் எடுப்போம். எடுத்துக்கலாமா. எக்ஸோட மதிப்பு என்ன, -2 -1 0 1 2 3 4 5 6 7. இப்போது 7 வரைக்கும் எடுத்தாச்சு. அதே போல் ஒய்க்கான மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா. ஒய்க்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி 2x ஸ்கொயருக்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்து -3xக்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்து -5க்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு 2x ஸ்கொயரு, அடுத்து -3x, அடுத்து -5, 3 ஆட் பண்ணால் ஒய்யோட மதிப்பு. ஃபஸ்ட்டு 2x ஸ்கொயர், 2x ஸ்கொயர்னால் ஃபஸ்ட்டு எக்ஸோடைய மதிப்பு வர்க்கப்படுத்தணும், அதாவது ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி வர்ற மதிப்போட இங்கே 2 பெருக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இது பெருக்கணும். ஃபஸ்ட்டு -2 ஸ்கொயர் பண்ணாங்கன்னா -2 × -2 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 × 2 4, 4 கூட இங்கே பெருக்கல் 2 இருக்கா, 4 × 2 8. அடுத்து பாருங்க -1 ஸ்கொயர் பண்ணாங்கன்னா -1 × -1 -1 ப்ளஸ்ஸு 1 × 1 1 1, இங்கே ஒரு 2 இருக்கா, பெருக்கணும்னா 1 × 2 2. அடுத்து 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பு என்ன, 0. இப்போ 0 கூட இங்கே ஒரு 2 இருக்க பெருக்கல்ல, பெருக்கும் போது என்ன ஆகும், 0 கூட பெருக்குனா 0 தான் கிடைக்கும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸோட மதிப்பு 1 ஸ்கொயர்னு வருமா. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 × 1 1. இது 1ன்றது எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. இந்த 2 கூட பெருக்குனோம்னா 2 × 1 2. இது 2x ஸ்கொயருக்கான மதிப்பு. அடுத்து பாருங்கள் 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 × 2 4. இது எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு 4. 4 கூட இங்கே 2 இருக்கா, பெருக்கணும்னா 4 × 2 8. அடுத்து பாருங்க 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 × 3 9. இது எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு 9ன்றது. 9 கூட இங்கே 2 இருக்கா, பெருக்கணும்னா 9 × 2 18. அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16. 16 இங்கே ஒரு 2 இருக்கா, 16ன்றது எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. 16 இந்த 2 கூட பெருக்கணும்னா 16 × 2 என்ன வரும், 32. அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 5 × 5 25. 25ன்றது எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. அப்போ 25 இன்ட்டு இங்கே 2 இருக்கா, பெருக்கணும்னா 25 × 2 50. அடுத்து பாருங்கள் 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 6 × 6 36. 36ன்னு வரும்போது 36 × 2 அப்படின்னு வருமா. 36யும் 2யும் பெருக்கணும் நம்ம என்ன கிடைக்கும், நமக்கு 72. அடுத்து பாருங்கள் 7 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் பண்ணால் 7 × 7 49. 49ன்றது எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. 49 × 2 பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 98ன்னு வருமா. அடுத்து பாருங்க -3xக்கான மதிப்பு. இப்போது எக்ஸின் மதிப்பை ஒன்று இங்கே பிரதியீடு செஞ்சு அதுக்கு -3 கூட பெருக்கணும்னா
இதுக்கான மதிப்பு கிடைச்சிரும். எக்ஸுக்கு பதில் -2 கொடுக்கலாமா? கொடுத்தோம்னா -3 × -2 மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு 3 × 2 6. அடுத்து எக்ஸுக்கு பதில் -1 கொடுக்கலாமா? கொடுத்தோம்னா -3 × -1 மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு 3 × 1 3. அடுத்து எக்ஸுக்கு பதில் 0 கொடுத்தோம்னா -3 × 0 0வோட பெருக்கும்போது 0 ஆகிடும். அடுத்து எக்ஸுக்கு பதில் 1 கொடுத்தோம்னா -3 × 1 பெருக்குன்னா -3 × 1 ஆகும். ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 3 × 1 3. அடுத்து எக்ஸுக்கு பதில் 2 கொடுத்தோம்னா -3 × +2 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 3 2 பெருக்குன்னா 6. அடுத்து எக்ஸுக்கு பதில் 3 கொடுத்தோம்னா -3 × +3 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 3 × 3 9. அடுத்து எக்ஸுக்கு பதில் 4 கொடுத்தோம்னா -3 × +4 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 3 × 4 12. அடுத்து எக்ஸுக்கு பதில் 5 கொடுத்தோம்னா -3 × 5 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 3 × 5 15. அடுத்து எக்ஸுக்கு பதில் 6 கொடுத்தோம்னா -3 × +6 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 3 6 பெருக்குன்னா 18. அடுத்து எக்ஸுக்கு பதில் 7 கொடுத்தோம்னா -3 × 7 வருமா? ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 3 7 பெருக்குன்னா 21. அடுத்து மாறி உறுப்பு என்னவாகும்? அப்படியே வந்துடும் -5 மாறி உறுப்பு மட்டும் இப்போ மாறாது. என்ன மதிப்பு வருதோ அந்த மதிப்பு ப்ளஸ் இருந்தால் ப்ளஸில் கொடுங்க, மைனஸில் இருந்தால் மைனஸில் கொடுத்துக்கோங்க. ஆட் பண்ணலாமா? 8 6 -5. இப்போ 8ம் 6ம் கூட்டும் நமக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். 14லேருந்து -5 கழிச்சிட்டோம்னா +9. ஏன்னா பெரிய கணக்கு ப்ளஸ்ன்றதுனால +9. 2 3 கூட்டினா 5 +5 -5 கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன ஆகும்? 0 ஆகிடும். 0 0 -5 0 கூட்டினால கழிச்சல் மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ என்ன வரும்? -5. அடுத்து 2 -3 -5 -3 -5 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது -8 வரும். -8ல் 2 கழிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு -6 கிடைக்கும். ஏன்னா பெரிய குறி மைனஸ். அப்போது பெரியனுக்கு என்ன குறி வந்திருக்கோ அந்த நம்பர் தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். 8 -6 -5 -6 -5 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது -11 -11லேருந்து 8 கழிச்சிட்டோம்னா -3. சரிங்களா? 18 -9 -5 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டினா -11. 18லேருந்து 11 கழிச்சிட்டோம்னா 4 கிடைக்கும். +4 ஏன்னா பெரியன்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ ப்ளஸ்ஸு. அடுத்து பாருங்கள் 32 -12 -5. இப்போது -12 -5 குறி ஒரே மாதிரி இருக்கா? கூட்டினா என்ன வரும்? -17. 32லேருந்து -17 கழிச்சிட்டோம்னா 15. பெரியனுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +15. அடுத்து பாருங்கள் 50 -15 -5 -15 -5 குறி ஒரே பக்கத்தில் கூட்டும் போது -20. 50லேருந்து 20 கழிச்சிட்டோம்னா 30. பெரியனுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +30. அடுத்து பாருங்கள் 72 -18 -5 -18 -5 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது -33 வருமா? இப்போ 72லேருந்து 33 கழிக்கணும். கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 49 வருமா? பெரியனுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +49. அடுத்து பாருங்கள் 98 -21 -5. இப்போது -21 -5 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? -26 கிடைக்குமா? 98லேருந்து 26 கழிச்சிட்டோம்னா 72. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஃபில் வந்து இங்கே 30 49 72 இருக்குது. இந்தளவுக்கு நமக்கு வந்து அளவுகள் கிடையாது. அதனால் மென்ஷன் பண்ணும்போது பாருங்கள் டேபிளேஷன்லையும் சரி புள்ளிகளையும் சரி எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் கிராஃபில் மென்ஷன் பண்ணும்போது 4 வரைக்கும் கொடுத்தா போதும். இல்லை நாங்கள் வந்து கிராஃபில் வந்து டேபிளேஷன் போடும் போதே 4 வரைக்கும் முடிச்சுக்கிறோம், இதுக்கு மேலே நம்பர்ஸ் பெருசாக இருக்கிறதுனால எப்படி குறிக்க முடியாது அப்படின்றதுனால இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இல்லை நாங்கள் எப்பயும் போல் ஜென்ரலாக போட்டிங்கன்னா சம்மில் வந்து குழப்பம் வராது. அதுக்காக நான் போட்டிருக்கேன். எப்பயும் மதிப்பு வந்து ஒரு 30க்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் கிரியேட்டிவ் கொஷின்ஸாக இருந்தாலுமே கூட அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த 30க்கு மேலே வர நம்பர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்னென்ன மதிப்புகள் இருக்கோ அதை மட்டும் கிராஃபில் குறித்தா போதும். புள்ளிகள் எடுத்து எழுதிக்கலாமா? எக்ஸ் மதிப்பு -2ன்னா ஒய் வந்து 9, எக்ஸின் மதிப்பு -1ன்னா ஒயின் மதிப்பு 0, எக்ஸின் மதிப்பு 0ன்னா ஒயின் மதிப்பு -5, எக்ஸின் மதிப்பு 1ன்னா ஒயின் மதிப்பு -6,
எக்ஸின் மதிப்பு 2ன்னா ஒய்யின் மதிப்பு -3, எக்ஸின் மதிப்பு 3ன்னா ஒய்யின் மதிப்பு 4, எக்ஸின் மதிப்பு 4ன்னா ஒய்யின் மதிப்பு 15. புள்ளிகள் இது வரைக்கும் எழுதினாலும் சரி, இல்லை டோட்டலாக அடுத்த 3 புள்ளிகள் 5, 30, 6, 49, 7, 72 இதுங்க ஒரு எடுத்து எழுதிக்கிறதுனா எழுதிக்கலாம். ஏன் வேல்யூ அதிகமாக இருக்குது, கிராஃபில் மென்ஷன் பண்ண முடியாது. 4, 15 வரைக்கும் தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அடுத்து இப்போ வளைவரைக்கான புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. நேர்கோட்டுக்கான புள்ளி கண்டுபிடிக்கலாமா? அப்போ கொடுக்கப்பட்ட 2 சமன்பாட்டிலேருந்து ஃபஸ்ட் சமன்பாடு என்ன? y = 2x² - 3x - 5. ரெண்டாவது சமன்பாடு எப்பயும் போல் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா? 0 = 2x² - 4x - 6. இப்போ குறி மாற்ற போகிறோம். மைனஸு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு எந்த குறி மாற்றிருக்கோமோ அதுதான் பார்க்கணும். y - 0 0 கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ இங்கே y வரும். +2x² - 2x² கேன்சல் ஆகிடுமா? +3x சரி -3x இங்கே ப்ளஸ் குறி மாற்றிருக்கோம். அப்போ +4x கழிச்சா என்ன வரும்? 1x. 1 போடலாம் 1 தான், போடலாம்னாலும் 1 தான். -5 + 6 கழிச்சா என்ன வரும்? +1. சரிங்களா? இது ஒய்க்கான சமன்பாடு. இந்த அப்படின்னா எக்ஸின் மதிப்பு நமக்கு தெரியணும். தெரியணும்னா கீழே எதுவுமே இல்லை, ஒன்றுக்கிறது தான் அர்த்தம். அப்போ இங்கே வந்து எக்ஸின் மதிப்புக்கள் நம்ம என்ன கொடுக்கலாம்? 1 வரும்போது எக்ஸின் மதிப்பு -1லேருந்து +1 வரைக்கும். அப்போ -1 0 1ன்னு வரும். அப்போ எக்ஸின் மதிப்பு எடுத்து எழுதும் போது எக்ஸ் வந்து -1 0 1. இப்போ ஒயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னே எக்ஸு மதிப்பு +1 கூட்டினோம்னா ஒயின் மதிப்பு. இப்போ எக்ஸையும் 1ஐயும் கூட்டினோம்னா ஒய்யின் மதிப்பு கிடச்சிரும். எக்ஸின் மதிப்பு என்ன? இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? -1 0 1 இதுதான் மாறி உறுப்பு மாறாது 1ன்றது அப்படியே வந்துடும். -1 +1 என்னவாயிடும்? 0 ஆகிடும். 0 1 1 தான் வரும். 1 1 2 0 கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். இப்போ புள்ளிகள் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? புள்ளிகள்னா எக்ஸ், ஒய் ஃபார்மெட்டில் எடுத்து எழுதும் போது எக்ஸின் மதிப்பு -1ன்னா ஒய்யின் மதிப்பு 0, எக்ஸின் மதிப்பு 0ன்னா ஒய்யின் மதிப்பு 1, எக்ஸின் மதிப்பு 1ன்னா ஒய்யின் மதிப்பு 2. இங்கே ஒய்க்கு ஸ்பெசிஃபிக்காக நம்பர்ஸ் வந்தால் மட்டும்தான் அதே நம்பர்ஸ் எடுத்து அதே நம்பர்ஸை மட்டும் எடுத்து காமனாக நம்ம கீழே கொடுக்க முடியும். நம்பர் இல்லைன்னா நாம் தான் கண்டுபிடிச்சி எடுத்து போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது கிராஃப் மென்ஷன் பண்ணலாமா? கிராஃப் பாருங்கள். எக்ஸ் அச்சு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 1 அலகு எடுத்திருக்கேன். ஒய் அச்சு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 அலகுகள் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு புள்ளி பாருங்கள். -2, 9. இப்போ எக்ஸ் -2ன்னா ஒய் வந்து பார்த்தீங்கன்னா +9. 9 எங்கே இருக்கும்? 8க்கும் 10க்கும் நடிகல. இது சின்னதாக மைல் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் 9. -2க்கு நேராக 9 எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். புள்ளி வச்சு மார்க் பண்ணி -2, +9. அடுத்து எக்ஸ் அச்சில் -1ன்னா ஒய் அச்சில் 0. இப்போ எக்ஸில் -1 0ன்னா ஒய்யில் கோட்டு மேலே வந்துடும். புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -1, 0. அடுத்த புள்ளி பாருங்கள். எக்ஸ் அச்சு 0 அப்படின்னா ஒய் அச்சு பார்த்தீங்கன்னா -5. இப்போ 0ன்னா எக்ஸ் வந்து கோட்டு மேலே வந்துடும். ஒய்யில் -5. இப்போ ஒய்யில் -5 எங்கே வரும் நமக்கு? கோட்டு மேலே -5 4க்கும் 6க்கும் இடையில இந்த கோட்டு தான் -5. இப்போ இங்கே புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 0, -5. சரிங்களா? அடுத்து பாருங்கள். எக்ஸ் அச்சு 1 அப்படின்னா ஒய் அச்சு என்ன? -6. -6 எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். 2 சந்திக்கிற முனை. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 1, -6. அடுத்து எக்ஸ் அச்சு 2ன்னும் போது ஒய் அச்சு பார்த்தீங்கன்னா -3. -3 2க்கும் 4க்கும் வெளியில் வருமா? இதுதான் -3. இப்போ 2ம் இந்த -3 சந்திக்கிற புள்ளி இந்த புள்ளி. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 2, -3. அடுத்து பாருங்கள். எக்ஸ் அச்சு 3ன்னா ஒய் அச்சு +4. 3க்கு 4 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. 2 புள்ளி சந்திக்கிற முனை இதுவா? மார்க் பண்ணி 3, 4. அடுத்து பாருங்கள். எக்ஸ் அச்சு 4ன்னா
ஒய் அச்சு 15. 15 எங்கே வரும்? 16க்கும் 14க்கும் இடையில இந்த மைல்டாக இருக்கிற இந்த கோடு தான் நமக்கு 15. 4ம் 15 சந்திக்கிற புள்ளி வச்சு மார்க் பண்ணி 4,15. இதுக்கு மேலே இருக்கிற புள்ளிகள் எல்லாமே பெருசானதுக்கு, ஏன்னா எக்ஸ் வந்து 5ன்னா ஒய் 30 வருது, எக்ஸ் 6ன்னா ஒய் 49, எக்ஸ் 7ன்னா அடுத்து 72 வருது. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த குறித்த புள்ளியெல்லாம் இணைக்கலாமா? புள்ளியிலேருந்து எடுக்காமல் புள்ளி கொஞ்சம் மேலே வர மாதிரி கோடு போடுங்க. வரை முடிஞ்ச அளவுக்கு வந்து கையிலே கொடுத்துக்கோங்க. நீட்டாக பென்சிலில் போட்டுக்கோங்க. புள்ளியோடு முடிக்க புள்ளி கொஞ்சம் மேலே வர மாதிரி போட்டு ஏரோ மார்க். எனக்கு முடிவு கிடையாது, அடுத்தது போயிட்டு இருக்கிறதுக்கு ஏரோ மார்க் நம்ம போடுறோம். இப்போ இந்த வளைவரைக்கான சமன்பாடு எடுத்து நம்ம எழுதிடலாமா? என்ன சமன்பாடு? y = 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 5. இந்த வளைவரைக்கு மேலே எடுத்து எதனா தெரியும் இந்த சமன்பாட்டுக்கான வளைவரை இதுன்னுட்டு. சரிங்களா? அடுத்து நேர்கோடு கண்டுபிடிக்கலாமா? நேர்கோட்டுக்கான புள்ளி ஃபஸ்ட்டு என்ன? எக்ஸ் வந்து -1ன்னா ஒய் வந்து 0. அப்போ -1 0 எங்கே இருக்குது? இதோ இந்த புள்ளி தான் ஆல்ரெடி நம்ம குறிச்சிருக்கோம். அடுத்து எக்ஸ் வந்து 0ன்னா ஒய் வந்து 1 எங்கே இருக்குது? இதுதான் 1. சரி, 0க்கும் 2க்கும் இடைப்பட்டது. எக்ஸ் 0 ஒய்யில் 1. அப்போது கோட்டு மேலே வந்துடுங்க. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 0,1. அடுத்து எக்ஸ் 1ன்னா ஒய் 2. புள்ளி வச்சு மார்க் பண்ணி 1,2. இதை ஆட் பண்ணிக்கலாமா? பாருங்கள், இப்போ இது இணைக்கும் போது இந்த 3 புள்ளியை மட்டும் சேர்க்கக்கூடாது, அது கொஞ்சம் கோடு மேலேயும் கீழே எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி போடணும். சரிங்களா? 3 புள்ளிக்கு நேராக இந்த 3 புள்ளியா, இந்த 3 புள்ளிக்கு மட்டும் கோடு போடாமல் கீழே கொஞ்சம் வரணும், மேலேயும் கொஞ்சம் போகணும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த பரவளையத்துக்கு மேலேயும் கீழே வர்ற மாதிரி இந்த கோடு இருக்கணும். அப்படி போட்டும் வெட்டலைனா தான் நமக்கு வந்து தீர்வு கிடையாது. இப்போ கோடு போட்டாச்சு. ஏரோ மார்க். இந்த நேர்கோடு எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா y = x + 1க்கான நேர்கோடு. இதுதான் நம்ம 2 சமன்பாட்டையும் சுருக்கி கண்டுபிடிச்சது. சரிங்களா? இப்போ நம்ம இணைச்சாச்சு. இப்போது இந்த வளைவரையும் இந்த நேர்கோடும் சந்திக்கிற புள்ளி எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கே ஒரு புள்ளி, நேர்கோடு வளைவரை, என்ன புள்ளி? -1. இங்கே ஒரு புள்ளி வேணால் நீங்கள் ஸ்கேல் வச்சு இப்படி நிறந்து சின்னதாக இப்படி மைல்டாக கோடு போடும் பார்த்தீங்களா, அப்படி போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை இப்படி கெஸ் பண்ண முடியுங்களால் அப்படின்னு நீங்கள் விட்டாலும் சரி. இந்த புள்ளிக்கு நேராக இருக்கிற நம்பர் என்ன? 3. அப்போது இதுக்கான தீர்வு -1 1, இன்னொன்று 3. எடுத்து எழுதிக்கலாமா தீர்வு? இதுக்கான வரைபட தீர்வு பார்த்திங்கன்னா 2x ஸ்கொயர் - 4x - 6 = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு -1 மற்றும் 3. சரிங்களா? தீர்வு எப்பயுமே 2வது சமன்பாட்டுக்கு தான் நம்ம எடுத்து எழுதணும். எடுத்து எழுதும் போது மாற்றி எழுதிட போகிறீங்க.